பேக் டு சைபர்டெக் ஸ்டுடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் ஒரு விண்டோஸ் கஸ்டமைசேஷன் வீடியோ. ஸோ இது வந்து ஃபஸ்ட் வீடியோ. ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓல்டு விண்டோஸ் பூட் ஸ்க்ரீனை நியூவாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நியூவாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்கள் விண்டோஸ்க்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும். ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ரெண்டு விதமாக இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒன்று லீகசி மோட் ஆர் UEFI மோட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மோடில் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதோட பூட் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UEFI மோடில் இருக்க விண்டோஸோட பூட் ஸ்க்ரீன் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட OS வந்து UEFI தான் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா, விண்டோஸ் கேயையும் ரன் ஆரையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா சர்ச்சில் போய்ட்டு ரன் டைப் பண்ணுங்கள். ஒரு ரன்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா MS-Info32 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. ஓகேவா, MS-Info32 அப்படி டைப் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பயாஸ் மோடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பயாஸ் மோட் வந்து UEFIயில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா லீகசி அப்படிங்கிற மோடில் இருக்கும். ஸோ லீகசியில் இருந்தது அப்படின்னா உங்களால் இதை பண்ண முடியாது. ஸோ பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகுனா, மேபி உங்கள் சிஸ்டம் வந்து நெக்ஸ்ட் டைம் பூட் ஆகாமல் கூட போகலாம். ஸோ UEFIயில் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். அண்டு இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டூல் தேவை. ஸோ அந்த டூலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்கேஸ் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நேராக உங்களோட கூகுள் போய்க்கோங்க. கூகுளில் போய்ட்டு hackbgrt அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். hackbgrt சர்ச் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு கிட் அப்படின்னு என்டர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கிட்னு என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். இந்த சிப் ஃபைல் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைஸ் ஒன்றும் பெரிய அளவில் கிடையாது, ஜஸ்ட் 130 KB தான், ஒரு MB கூட கிடையாது. ஸோ நான் அகைன் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், நோ ப்ராப்ளம். ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ செட்டப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா, ஐன்னு ஒன்று இருக்கும், சின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஐ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, சி கேன்சல் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஐயை ப்ரெஸ் பண்ணி என்டர்லாம் கொடுக்க வேணாம், ஐயை மட்டும் கொடுங்க. ஜஸ்ட் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் நீங்கள் வந்து நிறையா இருக்கும், அது எல்லாத்தையும் பார்க்காதீங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிடுவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் பாத்துன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் பாத் ஈக்குவல் டு சம்திங் இருக்கும். ஸோ இதில் வந்து லாஸ்ட் ஒரு இது இருக்கா. ஸோ இந்த ஸ்லாஷுக்கு அப்புறம் இருக்கிறத வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு boot.tmp அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. boot.tmp போட்டு ஃபைலில் போய்ட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துடலாம். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெயிண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பெயிண்ட் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த பெயிண்டை நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த பெயிண்ட் அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூட் ஸ்க்ரீனுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் தானே வைப்போம். ஸோ அந்த இமேஜ் வந்து நம்ம தேடணும். நெட்டில் எப்படி தேடலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன்ஸ் வைக்கலாம், ஸ்கல் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கோ அதை வைங்க. நான் இப்போ வந்து ஹெட்ஃபோன்ஸ் தேடுறேன். ஓகே, இப்போ ஹெட்ஃபோன்ஸ் வித் பிளாக், அதாவது நீங்கள் வைக்கும் போது பூட் ஸ்க்ரீனில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக இருக்கிற மாதிரி வைங்க. அப்போ தான் டீசெண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம். நான் வந்து ஹெட்ஃபோன்ஸ் வித் பிளாக் பேக்ரவுண்ட் டைப் பண்ணுறேன். ஸோ நிறைய இமேஜஸ் இருக்கும், கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு பிடிச்சது எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இமேஜ் நல்லாயிருக்கு. இந்த இமேஜை எடுத்துகிட்டு சேவ் இமேஜஸ் அப்படி கொடுத்துருங்க. சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த இருக்குது அந்த இமேஜ் ஃபைல். ஓகே, இந்த பெயிண்டை நீங்கள் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க. ஸோ அந்த இமேஜ் ஃபைல் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் வித் பெயிண்ட்னு கொடுத்துருங்க. ஓகேவா, ஸோ பெயிண்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் ஃபைலில் போனீங்கன்னா சேவஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவஸில் போனீங்கன்னா PMP பிக்சர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, ஸோ PMP பிக்சர் தான் நீங்கள் கொடுக்கணும். நார்மலாக மற்ற இமேஜ் ஃபார்மேட் ஒர்க் ஆகாது. PMP பிக்சரை கொடுத்துட்டு ஓகே, இப்போ வந்து ஆக்சுவலாக இதுக்கு என்ன நேம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பூட்டுன்னு சொல்லிட்டு வைங்க, பூட். ஓகே, பூட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7ங்கிறது வந்து நம்மளோட ஓல்டு ஃபைல். ஸோ அதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ பூட்டுங்கிறத இப்போ நம்ம நியூவாக க்ரியேட் பண்ண ஃபைல். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பெயிண்டில் ஃபைல் சேவஸ் போயிருங்க. சேவஸ் போனீங்கன்னா நீங்கள் இங்கே சேவ் பண்ணக்கூடாது எதையும். ஆக்சுவலாக இங்கே போயிட்டு டெஸ்க்டாப் போங்க. டெஸ்க்டாப் போனீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க பூட் ஃபைல் இங்கே காட்டுதா. ஓகேவா, ஸோ இந்த பூட் ஃபைல் வந்து நீங்கள் ரைட்லேயே கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லோக்கல் டிஸ்க் ஏன்னு இருக்கும். ஸோ அந்த லோக்கல் டிஸ்க் வந்து மற்ற இடத்துல உங்களுக்கு தெரியாது, இந்த பெயிண்டோட சேவஸில் மட்டும்தான் தெரியும். ஓகேவா, ஸோ இதோட ஏக்குள்ளே போனீங்க அப்படின்னா EFI அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள hackbgrt இருக்கும். ஸோ இதில் வந்து சேவ் பண்ணிடுறீங்க. சேவ் பண்ணாமல் இங்கே வந்து அந்த ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் கேன்சல் கொடுத்துருங்க. இதை வந்து நீங்கள் சேவ் பண்ண வேணாம், இதில் கேன்சல் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த பெயிண்ட் பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் தெரியல, ப்ரெஸ் எனி கீ டு குவைட் இருக்கா. ஸோ ஏதாவது ஒரு கீ கொடுத்தீங்கன்னா குவைட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸ்கேன் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஃபோட்டோஸ் நெட்டில் கிடைக்கும். கண்டிப்பாக ஈஸியாக தேடுற மாதிரி தான் இருக்கும். இப்போது ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் இப்போ ஸ்கல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். ஸ்கல் வித் பிளாக் பேக்ரவுண்ட். அதுக்கப்புறம் நான் தம்ப்நெயிலில் காட்டின மாதிரி பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் கூட கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் நிறையா இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிஎம்பி இமேஜாக பெயிண்ட்டை போய்ட்டு சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக இதே லாகின் ஸ்க்ரீனில் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து நம்மளோட எபிசோட் 1. இதுக்கப்புறம் விண்டோஸ் வந்து எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸ்லாம் நிறையாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு பிடிக்கல, அகைன் உங்களுக்கு விண்டோஸ் ஸ்க்ரீனே வேணும் அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் மறுபடியும் போயிட்டு ஹேக் பிஜிஆர்டி இதில் செட்டப் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஆர் மட்டும் கொடுத்துருங்க. ஆர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆர் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். நீங்கள் வந்து எதுவும் அதுக்கப்புறம் எதுவும் செட்டிங்லாம் சேஞ்ச் பண்ணுமா எதுவுமே தேவையில்லை, ரெஸ்டோர் ஆயிரும். ஸோ நான் இப்போ வந்து கேன்சல் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதை மாதிரி அப்கமிங் வீடியோஸ்லாம் நிறைய கஸ்டமைசேஷன்லாம் பார்ப்போம் நம்ம. அண்ட் நம்ம சேனல் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக் வீடியோஸ், அதுக்கப்புறம் டெக் ட்ரிக்ஸ், ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து 5th வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.